வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே எகென்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் 156 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. 156 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே களமிறங்க போகிறாங்க. சென்னை சேப்பாக்கம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதே தான் இங்கே நடந்திருந்தது. டோட்டலி பார்த்தீங்கன்னா நூர் அகமத் ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் தான் கொடுத்துருந்தாரு. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ், நம்மளுடைய தீபக் சகர், சாண்ட்னர் இவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் புது பிளேயர்ஸாக உள்ளே வந்திருந்தாங்க. சிஎஸ்கே எகென்ஸ்டான மேட்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாண்ட்னரும் தீபக் சகரும் ஹையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி தீபக் சகர் அந்த இடத்துல 2 பவுண்டரி 2 சிக்ஸரில் அடித்து வரக்கூட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே வில் ஜாக்ஸ் 1 டவுன் பேட்ஸ்மேனாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மா ரொம்ப ஷாக்கிங்காக 4 பாலில் 0 ரன்ஸ், ரன்கள் எதுவுமின்றி டக்கோட்டில் வெளியேற, ரியான் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா 3 பவுண்டரி 7 பாலில் அவரும் கலீல் அகமதோட பாலில் அவுட் ஆனார். கலீல் அகமத் 2 ஓப்பனர்ஸையும் டிபார்ட் பண்ணி அந்த இடத்துல ஷாக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸோட ஜோடி சேர்ந்து சூரியகுமார் யாதவ் ஒரு டீசெண்டான நாக் ஆடும்போதே அஸ்வின் அந்த ஸ்பின் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வில் ஜாக்ஸை மடக்கினார். திலக் வர்மாவும் ஸ்கையும் ஜோடி சேர்ந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க. பட் அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நூர் அகமத் டிஸ்மிஸ் பண்ணார். சூரியகுமார் யாதவ் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கலாங்கிற சுச்சுவேஷனில் மிகப்பெரிய லெவலில் தலை தோனியோட கையால் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங் ஆனார். நூர் அகமத் அதுக்கப்புறம் தான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்கை, திலக் வர்மா, அதுக்கடுத்து இறங்கின ராபின் மின்ஸ், அதுக்கப்புறம் வந்த நமந்தீர்னு 4 பேரோட விக்கெட்டையும் நூர் அகமத் தான் எடுத்தார். சாண்ட்னர் அண்ட் நம்மளுடைய தீபக் சகர் நான் முதலே சொன்ன மாதிரி எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். சாண்ட்னர் அதே மாதிரி 1 பவுண்டரி தான் அவரால் அடிக்க முடிஞ்சது. பட் தீபக் சகர் பார்த்தீங்கன்னா 15 பாலில் 28 ரன் அடித்து 2 பவுண்டரி 2 சிக்ஸரோட நம்மளுடைய எம்ஐ ஒரு டீசெண்டான டோட்டலை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தார். 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டர் இந்த மேட்ச்சில் தீபக் சகர் தான். டோட்டலி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 155 ரன்ஸை ரீச் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கோருக்கே டீசெண்டான ஒரு டோட்டல் அப்படிங்கிறத முக்கியமான ரீசன் கண்டிப்பாக தீபக் சகரோட ஸ்கோர்ஸு. இன்றைக்கி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில் கலீல் அகமத் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஹாலு, நூர் அகமத் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வேறு லெவலில் அந்த இடத்துல பவுலிங் பண்ணியிருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பின் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸ்பின் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்பின்னர் ஸ்டெப்பப் ஆகணும் அப்படிங்கிறது தான். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாண்ட்னர் கண்டிப்பாக படுபயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை பவுலிங்கில் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதே நேரம் ஸ்பின் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாண்ட்னரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தபடியாக ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது நம்மளோட சைடில் ஆல்ரவுண்டர்ஸும் அதிகம். வில் ஜாக்ஸும் கண்டிப்பாக ஓவர் போடுவார். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு திலக் அண்ட் நமந்தீர் இருக்கிறாங்க. அது இன்னொரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது கரண் சர்மாவை கூட அவங்க இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம். பட் எப்படி இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்லேயும் அவங்க ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூவ் தான் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவை இம்பாக்டாக கொண்டு போயிட்டு அவங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூவ் அவங்க உள்ளே கொண்டு வந்திருந்தது யார் அப்படின்னா நம்மளோட சிஎஸ்கே சைடில் ராகுல் திருப்பதியை உள்ளே கொண்டு அந்த இடத்துல எஃபெக்டிவாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற லெஃப்ட் ஆர்ம் விஸ்பின் பவுலரை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க இம்பாக்ட் பிளேயராக. இப்போ அந்த 155 ரன்ஸ் அப்படிங்கிறத டிஃபெண்ட் பண்ணி வெற்றி பெறணும். கண்டிப்பாக எம்ஐ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.